ஹாய், வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா முட்டை மசாலா சாதம். ஈஸியாக பார்த்துடலாங்களா? நம்ம குட்டீஸுக்கு கொடுத்துட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4 முட்டை போதுமானதுங்க. ஃபஸ்ட்டு அந்த 4 முட்டையை நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்ணெய் ஊற்றி அந்த 4 முட்டையை வந்து அப்படியே உடைச்சி உள்ளே ஊற்றிடுறேங்க. இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் அந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றுனதை வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தொலாவி இந்த மாதிரிலாம் எதுவுமே விட வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா மட்டும்தான் அது ரெடியாகி வருங்க. இப்போ வந்து 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டுங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. அடுத்தது பெப்பர் போட்டுடலாங்க. இது வந்து இந்த உப்பு வந்து இந்த முட்டைக்கு மட்டும்தானுங்க. சாப்பாட்டுக்கு வந்து நம்ம தாளிக்கும் போது அப்புறம் சேர்த்திக்கலாங்க. இது வந்து இந்த முட்டைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வணங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக வணக்கி விட்டு இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸாக கிடச்சிக்குங்க. நீங்கள் பொடி பொடியாக இதெல்லாம் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருந்தால் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இதுக்கு என்னென்ன தேவையானதுங்கிறத வந்து நான் அப்படியே செய்யவே ஒவ்வொன்றா என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்லிடுறேங்க. இப்போ வந்து முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சாச்சு. இப்போது நம்ம சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாங்க. கடலை எண்ணெய் பெஸ்ட்டு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கான எல்லா ஐட்டம் போட்டுடலாங்களா? பட்டை கொஞ்சமாக, ஏலக்காய் கொஞ்சமாக, பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 2, சோம்பு கொஞ்சமாக, ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதானுங்க. இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு உள்ளே போட்டுருங்க. இதுவும் நல்லா வெந்து வரட்டுங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாயை வந்து நீங்கள் அரிஞ்சு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகா போதும். ஏன்னா நான் மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக சேர்க்கறனால ஒரு பச்சை மிளகா போதும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ இந்த இடத்துல நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கிற கேப்பில் நாம் போய் இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டுக்கு ஒரு 5 பல் பூண்டு இருந்தால் போதும். 5-6 பல் பூண்டு இருந்தால் போதும். இஞ்சி கொஞ்சங்க, 2ஐயும் நாம் வந்து அரைச்சிட்டு வந்து இவ்வளோ இருந்தால் போதும். இதையும் போட்டு இப்போது அந்த இஞ்சி பூண்டு மசாலா பச்சையை நம்ம போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அது வந்து நல்லா வணங்கி வரணும். நல்லா வணக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போய் ஒரு மனம் நல்லா வருங்க. கமகமன்னு மணந்து வரும்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும். அது வறுத்து முடிச்சுருங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் நம்ம என்னென்ன பார்த்துடலாங்களா? 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், ஓகேங்களா? மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். ஏன்னா நம்ம முட்டைக்கு கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அதனால் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க. இது போதும், கரெக்டாக காரம் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானது காரத்தை கூடவோ குறைச்சவோ போட்டுக்குங்க. இப்போ இது வந்து நல்லா வணங்கணுங்க. மசாலா ஐட்டம் நல்லா வணங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். இந்த கேப்பில் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு, ஒரு தக்காளி போதுங்க. ஒரு தக்காளியை வந்து நீங்கள் போட்டுருங்க. அது தக்காளி நல்லா வணங்கி வரணுங்க. இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கேரட் எடுத்து அந்த தோல் எடுத்துட்டுங்க, செதறி வச்சுக்குங்க. ஒரு கேரட்டை வந்து செதறி வச்சுக்குங்க. அது நம்மளுக்கு கேரட்டும் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. குட்டீஸ்களும் எல்லாம் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வெந்துடுதுங்க. இந்த ஸ்டேஜு போதுங்க. இப்போ இந்த கேப்பில் சாப்பாட்டுக்கு தேவையான உப்புங்க. நீங்கள் இந்த இடத்துல எந்த சாப்பாடு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. நார்மல் பொன்னி அரிசி யூஸ் பண்ணலாம், சீரக சம்பா எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. அது உங்கள் சாய்ஸ். இப்போ நான் எடுத்துக்கிறது நம்ம நார்மல் பொன்னி அரிசி தானுங்க. அந்த சாப்பாட்டுக்கு தேவையான 1 டம்ளருக்கு தேவையான உப்பை போட்டு நான் இது பண்ணிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, முட்டைக்கும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. அப்புறம் கடைசியில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம செதறி வச்சுக்கிற ஒரு கேரட்டை
ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த கேரட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். காலையில் எழுந்திரிச்சும்மா என்ன சாப்பாடுன்னு யோசிப்போம். குட்டீஸுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்குதுங்க. இந்த லஞ்சுக்கு டெய்லி ஒன்று கொடுத்து விட்றது. இந்த மாதிரி முட்டை சாதம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாயிருங்க. என் பையன்லாம் சாப்பிட்டு வந்துடுவானுங்க, விரும்பி சாப்பிட்டு வருவானுங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான சாப்பாடு நம்ம உள்ளே போட்டு கலக்கிடலாங்க. பாருங்கள், போட்டு நல்லா இப்போ வந்து அடுப்பை வந்து நீங்கள் வேகமாக வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் இருக்கும்போது வந்து அந்த மசாலாவோட சாப்பாடு நல்லா கலங்கி வருங்க. அப்போ தான் நல்லா பிடிச்சி வர மாதிரி இருக்கும். சாப்பாடு நல்லா கலங்கி வர மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அந்த மசாலாவெல்லாம் இறங்கட்டும் சாதத்தோட. அந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் மேலே தூவி விட்ருங்க. தூவி விட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ முட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்றேங்க. வதக்கும்போது பாருங்கள், முட்டையை நல்லா உடச்சி விட்றாதீங்க, அப்படியே வதக்கி விடுங்க. இது போதுமானதுங்க. இப்போ ரெடி, முட்டை சாதம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேங்க. இதில் ஏதாவது இன்னும் தெளிவாக இல்லை, வாய்ஸ் ஏதாவது தெளிவாக இல்லை, புரிய மாட்டேங்குது, இன்னும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் ஏதாவது சொன்னீங்கனாலும் ஓகேங்க. எதாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்குற வரைக்கும் பாய். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.